இயேசு நாம் ஜெயமாக வாழ்வதற்கான ஒரு ஃபார்முலாவை சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் கனி தராவிட்டால் வெட்டுண்டு எரிகிற அக்கினியிலே போடப்படுவீர்கள். இது மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். கனி தருகிற செடி எதுவோ அதை பிதா வெட்டி மிகுதியாக கனி தரும்படிக்கு அதை சுத்தம் பண்ணி வளப்படுத்துகிறார். கனி உள்ளம் செடியின்தான் தேவனுடைய கவனத்தை பெறும். சரி, கனி தருவது எப்படி? என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்றால் நாம் என்ன அவரில் விட்டு விலகியா ஓடுகிறோம்? இல்லை, நம்முடைய புத்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை சமாளிக்கிறோம். நம்முடைய திறமையினாலே வாழ முயற்சிக்கிறோம். இதுதான் அது கனி தராதபடி செய்கிறது. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய புத்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய ஆலோசனையின்படி தான் கைக்கொள்கிறோம். நம்முடைய திறமையினால் தான் அதை ஆளுகிறோம். இதனால் எரிச்சலும் கோபமும் கசப்பும் விரோதமும் தூஷணமும் எல்லாமே நம்மிடமிருந்து புறப்படுகின்றன. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது சாந்தமும் தயமும் அவரால் நம்மிடம் உண்டாகும். அவர் கிரியை செய்ய நாம் கிரியை செய்வோம். அவர் செயல்பட நாம் செயல்படுவோம். அவர் தருகிற ஆலோசனையின்படி நாம் அத்தனை காரியங்களையும் செய்வோம். அவர் பேச கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். இதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது. அவர் பேச கேட்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், ஒவ்வொரு பிரச்சனையை குறித்தும், ஒவ்வொரு தேவையை குறித்தும் அவர் ஆலோசனை சொல்ல வேண்டும். அதன்படி செய்யும் பொழுதுதான் அவர் செயல்படுவார். நாம் அதன்படி செயல்படுவோம். அவருடைய ஆலோசனை அங்கு நடக்கும். நம்முடைய திறமைகளுக்கு அங்கே இடமில்லை. நம்முடைய புத்திக்கு அங்கே இடமில்லை. நம்முடைய அனுபவத்துக்கும் அங்கே இடமில்லை. தேவனுடைய சித்தம் மட்டுமே அங்கு செய்யப்படும். அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நீங்கள் மிகுதியாக கனி கொடுப்பீர்கள். மிகுதியாக என்றால் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார்.